மஞ்சள், டர்மரிக், குர்குமா, லாங்கா. நம்ம இது நிறைய இடத்துல பார்க்கறோம். எங்க பாட்டி சொல்லுவாங்க, காலையில் எழுந்தோடனே மஞ்சள் தண்ணியை குடிச்சிட்டு போனோம்னா நமக்கு வெயிட்டும் ஏறாது, எதிர்ப்பு சக்தியும் நிறைய இருக்கும், இன்ஃபெக்ஷனே வராது. வருஷக்கணக்கில் இதை தான் செஞ்சாங்க. மஞ்சளோட பெனிஃபிட் என்ன? இதை எப்படி சாப்பிடலாம்? இன்னும் மஞ்சள் ராவா சாப்பிடலாம், இது ஒரு ரூட் வெஜிடபிள். இல்லைன்னா இதை பவுடர் பண்ணி பவுடரும் எடுத்துக்கலாம். இதை ஃபுட்டோடு சேர்த்தோ சாப்பிடலாம். நீங்கள் ராவா சாப்பிடும் போதோ இல்லை ஒரு பவுடராக வெறும்னே தண்ணியில் போட்டு சாப்பிடும் போதோ மஞ்சள் ரத்தத்துக்குள்ளே போகாது. அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் டைஜஸ்டிவ் பெனிஃபிட் இருக்கும், அதுக்கு மேலே எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. இது நம்ம ரத்தத்துக்குள்ளே போய் பெனிஃபிட் கொடுக்கணும்னா இந்த மஞ்சளில் பாலிலையோ இல்லை ஏதாவது ஃபேட் இருக்கிற பொருட்களையோ போட்டு சமைக்கணும். பெப்பர் போடும்போது அப்சார்ப்ஷன் அதிகமாகும். அப்போ அது ரத்தத்துக்குள்ளே போய் குறுக்கமேனா மாறும். இந்த குறுக்கமேலோட அட்வான்டேஜ் என்னன்னா, இதுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்குற ப்ராப்பர்ட்டி உண்டு, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உண்டு. ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது நம்ம செல்லில் இருக்க டேமேஜை குறைக்கும். அதனால தான் அந்த ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி, எதிர்ப்பு சக்திக்குள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாமே வருது. ஸோ மஞ்சள் நம்ம சவுத் இந்தியன் டயட்ல ஒரு பெரிய பார்ட்டில் இருக்கும். நம்ம சாம்பார், நம்மளோட கூட்டு, பொரியல், நான்வெஜ் செய்யும் போது எல்லாத்துலேயும் மஞ்சள் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ரீசன் நம்ம ஊரில் கேஸ்ட்ரிக் கேன்சர் கம்மியாக இருக்கிறதுன்னு கூட யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சாம்பார் கேன்சர் வராமல் தடுக்குதுங்கிறது ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பரே வந்துருக்கு. நெக்ஸ்ட், மஞ்சள் சாப்பிட்றதுனால வெயிட் குறையுமா? நிறைய பேருக்கு வெயிட் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம கரெக்டாக சாப்பிடணும், கொஞ்சம் அளவுகளையும் கூட சேர்த்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ வெறும் மஞ்சளை சாப்பிட்டு வெயிட் குறையும்னு பேசக்கூடாது. மஞ்சள் சர்க்கரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மஞ்சள் சாப்பிட்றதுனால திரும்பி ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறோம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன பெனிஃபிட்? நம்ம உடம்புல வேர் அண்ட் டேர் இருக்கும். அதாவது நம்ம டே டு டே போகும்போது செல்ஸ் டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஒரு செல் 2 செல்லாக பார்க்கும்போது ஒரே மாதிரி டிவைட் ஆக ட்ரை பண்ணும். அதில் எரர்ஸ் வரும், அதில் சில செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகும், சிலது அபரண்டாக மாறும். இந்த மாதிரி மாறுதல்களை மஞ்சள் தடுக்கும். ஸோ உங்களுக்கு கேன்சர், இன்ஃபெக்ஷன், ஆட்டோஇம்யூன் டிசீஸ்லாம் வர்றது ஓவராலாக குறையும். ஸோ மஞ்சள் சாப்பிட்றது பெனிஃபிட் தான். பட் இதனால் சாப்பிட்டா ஒரு நோய் வராது, இந்த நோய் வராது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இது ஓவராலாக நம்ம ஜென்ரல் வெல்பீயிங், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, கேன்சர் எதிர்ப்பு சக்தி, நம்ம ஆரோக்கியமாக வாழறது எல்லாத்தையுமே ஓவராலாக பெனிஃபிட் பண்ணுமே தவிர ஒரு சீஸ்க்குன்னு